Music Mind, a gospel media communications. Would you be free from your burden of sin? There's power in the blood, power in the blood. Would you, oh, we will a victory win. ஆசீர்வாதமாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். In the blood, there is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. Whatever God has been revealing to us, தேவன் என்ன வெளிப்படுத்தி இருக்கிறாரோ it has been fulfilled. அது நிறைவேறிக் கொண்டு வருகிறது. He reveals it to us because He loves us. நம்மை நேசிக்கின்றபடியினாலே நமக்கு வெளிப்படுத்துகிறார். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, standing in God's presence, தேவனுடைய பிரசன்னத்திலே நின்று கொண்டு my heart's desire is to reach out to people, to bring them to the love of the Almighty God. மக்களை சென்று அடைந்து சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அன்புக்கு நேராக அவளை நடத்த வேண்டும் என்பதை உள்ளத்தின் ஏக்கம். That we all will find a place in heaven. பரலோகத்திலே நம்ம எல்லோருக்கும் இடம் கிடைக்க வேண்டுமே. By family we must be there. குடும்பம் குடும்பமாக நாம் அங்கே இருக்க வேண்டுமே. May God's presence be with you. தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. Now we are going to put a short clipping. இப்போ சின்ன கிளிப்பிங் போட போகிறோம். The things which had been fulfilled. நிறைவேறிய தீர்க்க தரிசனங்களை குறித்த ஒரு கிளிப்பிங். To know that when God speaks, it is spoken. தேவன் சொன்னால் சொன்னதே என்பதை காட்டவே. The year 2006. 2006 வருடம். For the whole world. முழு உலகத்திலும். It will be an unpredictable, devastating, disappointing and a year filled with violence. பேரழிவும் ஏமாற்றமும் எங்கு பார்த்தாலும் போராட்டங்களும் நிறைந்த யூகிக்க முடியாத ஓர் வருடமாக இது இருக்க போகிறது. கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவு வரலாறு காணாத சேதத்தை சாவ்மாய் புயல் ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் செஜியாங் மாகாணத்தில் புயல் காரணமாக பலத்த மழை பெய்தது. To get people out, the bigger airdrops of food again are very difficult if the areas where you've got to drop are so small. Indonesia, Sumatra, Java will encounter earth tremors and natural calamities. நிலநடுக்கத்தையும் இயற்கையின் சீற்றங்களையும் அழிவுகளையும் காணும். இந்தோனேசியாவில் மீண்டும் ஒரு கருப்பு தினம். எங்கு பார்த்தாலும் சோகமயம். அந்நாட்டின் ஜாவா மாகாணத்தில் யோகியாகர்த்தா நகருக்கு அருகே உள்ள 3 நகரங்கள் பயங்கர நிலநடுக்கத்தால் அதிர்ந்தன. ரிக்டர் அளவில் 6.2 பதிவான இந்த நிலநடுக்கம் அப்பகுதிகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. விமான நிலையம் உள்ளிட்ட பல கட்டிடங்கள், வீடுகள் நிலநடுக்கத்தால் பலத்த சேதமடைந்தன. இதனால் பீதியடைந்த மக்கள் அலறி அடித்துக் கொண்டு வீதிகளுக்கு ஓடி வந்தனர். There will be undersea earthquakes in certain places. ஒரு சில இடங்களிலே கடலுக்கு அடியிலே நில நடுக்கங்கள் ஏற்படும். Journalist Steve Herman. Steve, just tell us what more you're hearing, please. Well, the meteorological agency here says that the powerful undersea quake, which they say had a preliminary magnitude of 8.1, has prompted them to issue tsunami warnings
for the northern and eastern coast of Japan's main northern island of Hokkaido, they have asked people along the coast to evacuate. Volcanoes will erupt. எரிமலைகள் கொதிக்கும். அந்த எரிமலை மீண்டும் முழு அளவில் சீற்றம் அடைந்துள்ளதை அடுத்து வீடு திரும்பிய மக்கள் மீண்டும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி இந்தோனேஷிய அரசு அமைத்துள்ள முகாம்களில் தஞ்சம் அடைந்துள்ளனர். இதற்கிடையே மெராபி எரிமலையின் உச்சியிலிருந்து அதிக அளவில் வெளியாகும் எரிமலை குழம்பு மலைச்சரிவுகளில் வழிந்தோடுகிறது. மேலும் மலையிலிருந்து வெளியாகும் நச்சு புகை சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு பரவியுள்ளது. A prominent, renowned, eminent man of God, international man of God, will leave for glory. உலக பிரசித்தி பெற்ற புகழ்மிக்க நன்கு மக்களால் அறியப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் மகிமைக்குள்ளாக பிரவேசிப்பார். You will hear about brutality. கொடூரமான காரியங்கள் நடைபெறுவதை காண்பீர்கள். 1.5 ஆண்டுகளாக சிறுவர் சிறுமிகள் காணாமல் போயினர். இது போலீசாருக்கு பெரிய சவாலாக அமைந்தது. இது குறித்து போலீசார் தீவிரமாக நடத்திய ரகசிய விசாரணையில் கிடைத்த தகவலை அடுத்து நொய்டாவில் உள்ள ஒரு வீட்டை முற்றுகையிட்டு போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது அருகில் இருந்த சாக்கடையிலிருந்து 15 சிறுவர் சிறுமிகளின் மண்டை ஓடுகளும் எலும்புக்கூடுகளும் கண்டெடுக்கப்பட்டன. Severe violence and natural calamity in the Middle East. மத்திய கிழக்கு நாடுகளிலே மிகுந்த கலவரமும் அழிவும் ஏற்படும். இஸ்ரேல் மற்றும் லெபனானின் ஹிஸ்புல்லா இயக்கத்திற்கு இடையே கடந்த சில வாரங்களாக நிகழ்ந்து வரும் மோதல்களில் 500க்கும் அதிகமானவர்கள் பலியாகிவிட்டனர். லெபனானில் வசித்து வந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுமார் 7 லட்சம் பேர் இடம்பெயர வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர பல நாடுகள் முயன்றன. எனினும் தாக்குதலை தொடரப் போவதாக அறிவித்த இஸ்ரேல் தெற்கு லெபனானில் இருக்கும் ஹிஸ்புல் நிலைகள் மீது தொடர்ந்து குண்டுமழை பொழிந்து வருகிறது. Saddam Hussein was hanged shortly before 6 a.m. local time. The southern Shiite town of Kufa, leaving over 75 dead and hundreds wounded within hours of the execution. Listen carefully. நன்றாக கவனியுங்கள். Fire, wind and water will claim more lives than previously. இதற்கு முன்பாக இருந்ததா வண்ணமாக அக்கினி, காற்று, தண்ணீர் ஏராளமான உயிர்களை குடிக்கும். மணிக்கு 225 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருகிறது. மணிக்கு 225 கிலோமீட்டர் வேகத்தில் பிலிப்பைன்ஸ் நாட்டை கடும் சூறாவளி தாக்கியது. இதில் பல கிராமங்கள் மண் மேடிட்டும் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. கடந்த 1ஆம் தேதி அந்நாட்டை உலுக்கி எடுத்த சூறாவளியால் 400க்கும் மேற்பட்டோரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் ஏராளமான உடல்கள் புதையுண்டு கிடக்கலாம் என கருதப்படுகிறது. அந்நாட்டில் தொடர்ந்து நெருப்பு குழம்பை வெளியிட்டு வரும் மேயான் எரிமலையையும் இந்த சூறாவளி விட்டு வைக்கவில்லை. India will have a year of pressure on all sides, economically, politically and natural. இந்தியாவை பொறுத்த மட்டிலும் இயற்கையிலும் பொருளாதாரத்திலும் அரசியல் மூலமாகவும் எல்லா பக்கங்களிலும் அது நெருக்கப்படும். This country will have natural calamities. இந்த தேசத்திலே இயற்கையின் பேரழிவுகள் வரப்போகிறது. In Maharashtra, over 1,05,000 people have been evacuated across the state. 69 people have died so far. Over 26,000 have been evacuated from the districts of Nanded. Low-lying areas like Surat, Vadodara are inundated after water was released from dams due to heavy rain in the upper catchment areas. Even our state will encounter earth tremors. நம்முடைய மாநிலமும் நிலநடுக்கத்தை காணத்தான் போகிறது. ஈரோடு மாவட்டம் தாராபுரத்தை சுற்றியுள்ள கிராமங்கள் இன்று பகல் 12:45 மணிக்கு இந்த கிராமங்கள் திடீரென குலுங்கின. வீடுகளுக்குள்ளிருந்த பாத்திரங்கள் உருண்டன. சுவர்களிலும் கண்ணாடி ஜன்னல்களிலும் விரிசல் ஏற்பட்டது. மக்கள் அலறி அடித்தபடி வீதிகளுக்கு ஓடி வந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள சில கிராமங்களிலும் லேசான பூமி அதிர்ச்சி இருந்தது. பழனியிலும் அதனை சுற்றியுள்ள இடங்களிலும் இதே நேரத்தில் நிலநடுக்கத்தை மக்கள் உணர்ந்தனர். As God's children, what should we do? தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? We need to stand in the threshold and pray
that God will protect the whole world. நாம் திறப்பின் வாசலிலே நின்று கொண்டு ஆண்டவரே முழு உலகத்தையும் நீர்தானே பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். Promise words from His word to you. அவருடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. 2 Chronicles chapter 7 verse 14. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Isaiah chapter 3 verse 10. ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 Chronicles chapter 15 verse 7. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Genesis chapter 12 verses 2 and 3. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். Isaiah chapter 58 and verse 11. ஏசாயா 58:11. Zechariah chapter 8 and verse 12. சகரியா 8:12. Romans chapter 16 verse 20. ரோமர் 16:20. What do these promises say? இந்த வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்லுகின்றன? God desires from us our humility and He wants us to seek His face. நம்மிடத்திலிருந்து தாழ்மை எதிர்பார்க்கிறார். அவருடைய முகத்தையே நோக்கி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். He wants us to turn from our wicked ways. நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். And the blessing is definite for you. ஆசீர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. Trust in God. தேவனை விசுவாசியுங்கள். For this revelation is from God. இந்த வெளிப்பாடுகள் தேவனிடத்திலிருந்து வருகிறது. And it's for the whole world. உலகம் முழுவதற்கும் உள்ள ஒரு வெளிப்பாடு. Including our country. நம்முடைய தேசத்திற்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். And what does God require of us? நம்மிடத்திலிருந்து கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? He gives a warning signal. ஒரு எச்சரிப்பின் சமிக்கையை காட்டுகிறார். So that எதற்காக? we get ready. நாம் ஆயத்தமடையும்படியாக. Set right our lives. வாழ்க்கையை செப்பனிடும்படியாக. And allow the Spirit of God to function. தேவ ஆவியானவர் செயல்படும்படியாக. To God be the glory. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். The year 2007 2007ஆம் ஆண்டாகப்பட்டது. will be an outrageous year. That is a year of insult and violence. அவமதிப்பு, மானங்கேடு, கொடுமை நிறைந்த ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்க போகிறது. It will be a year, a tempestuous year. It will be, shaking up the people. மக்களை குலுக்கக்கூடிய, கொந்தளிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். It will be like the experience of the oil mill. ஒரு எண்ணெய் எடுக்கக்கூடிய இடத்திலே எப்படி இருக்குமோ அதை போல செக்கு அந்த இடத்துல எப்படி இருக்கும் அதை போல இருக்கும். You know how the oil mill works? அந்த எண்ணெய் செக் எப்படி வேலை செய்யுது என்று உங்களுக்கு தெரியும். It grinds. அப்படி அது அரைக்கிறது. So such situations and experiences will be for people in this world. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு பிழிந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை போல அது இருக்கும். Wind and water will claim many lives. காற்றும் தண்ணீரும் பல உயிர்களை கொள்ளை கொள்ளும். The water level will rise in many places. பல இடங்களிலே நீரின் மட்டம் உயர்ந்துவிடும். A leader of a nation will run for refuge. ஒரு தேசத்தின் தலைவர் அடைக்கலத்துக்காக ஓடுவார். Heat will increase. Certain places, even the tar which is on the road will melt. உஷ்ணம் அதிகமாக இருக்கும். சாலைகளில் போடப்பட்டிருக்கிற தார்களும் கூட உருகக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். Islands will be shaken up by various disasters. பலவிதமான பேரழிவுகளினாலே தீவுகள் குலுக்கப்படும். America will be shaken up.
அமெரிக்க தேசம் குலுக்கப்பட போகிறது. Certain parts of America, prosperity will also be affected. அமெரிக்காவின் ஒரு சில பகுதிகளிலே செழிப்பு கூட பாதிக்கப்பட போகிறது. It will be a year of turmoil. மிகவும் கொந்தளிக்கும் வருடமாக இருக்கும். That is, there will be confusion and disturbances. எங்கு பார்த்தாலும் குழப்பங்களும் கலகங்களும் இருக்கும். Tears in a royal family. ஒரு ராஜ குடும்பத்திலே கண்ணீர் சிந்தக்கூடிய நிலைமை. Two eminent, elderly men of God will live for glory. இரண்டு முக்கியத்துவம் வாய்ந்த தேவனுடைய ஊழியக்காரர்கள் மகிமைக்குள்ளாக பிரவேசிப்பார்கள். New contagious diseases with long-lasting suffering will attack certain places. ஒரு சில இடங்களை தானே தொற்று நோய்கள், கொடுமையான தொற்று நோய்கள் தாக்கி பேரழிவை உண்டு பண்ணும். Warplanes will be active. போர் விமானங்கள் சுறுசுறுப்பாக செயல்படும். Military will be powerful in certain places. ஒரு சில இடங்களிலே ராணுவம் வல்லமையுள்ளதாக விளங்கும். A government will be overthrown. ஒரு அரசாங்கம் கவிழ்க்கப்படும். Earth tremors and seabed tremors will be on the increase. நிலநடுக்கமும் கடலின் அடியிலே நிலநடுக்கமும் அதிகமாக இருக்கும். You will hear about sea tempest very often. அடிக்கடி கடலிலே பெரிய கொந்தளிப்பு வருகிறதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். There will be political changes in some places. ஒரு சில இடங்களிலே அரசியல் மாற்றங்கள் வரும். Like a beehive shaken up, people will be running for life. The causes will be different. தேன் கூடு கலைக்கப்படும் பொழுது அவைகள் எப்படி சிதறடிக்கப்படுகிறதோ அதே விதமாக மக்களும் சிதறடிக்கப்படுவதை காண்பீர்கள். For various causes. பல காரணங்களை முன்னிட்டு இப்படி நடக்கும். You will hear about earth tremor in Turkey. துருக்கியிலே நிலநடுக்கத்தை குறித்து கேள்விப்படுவீர்கள். Australia, ஆஸ்திரேலியாவிலே, China, சீனாவிலே, Japan, ஜப்பானிலே, Middle East, மத்திய கிழக்கு நாடுகளிலே, United States, அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே, India, இந்தியாவிலே, Sri Lanka, ஸ்ரீலங்காவிலே, Burma. பர்மாவிலே. And the Lord was showing this name, Gautimala. கௌத்திமாலா என்கிற பெயரை கர்த்தர் எனக்கு காட்டினார். Gautimala, Ireland and Ukraine will be in the news for violence, bloodshed and disasters. கௌத்திமாலா, யுக்ரைன், Ireland போன்ற தேசங்களிலே ரத்தம் சிந்துதல் ஏராளமாக இருக்கும். and disasters. பேரழிவுகள். It will also be seen in Jamaica and Peru. ஜமைக்கா, பெரு போன்ற தேசங்களிலும் இது நடக்கும். There will be new border conflict between nations. தேசங்களுக்கு, அதாவது நாடுகளுக்கு இடையே எல்லையை குறித்த ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். Famine will strike many places. பல இடங்களை பஞ்சம் தாக்கும். Revengeful actions will claim lives. பழிவாங்குதலின் நடவடிக்கைகள் பல உயிர்களை குடிக்கும். A nation's flag will be flying half-mast. ஒரு தேசத்தினுடைய தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கும். You will hear about babies born with deformities. குழந்தைகள் தானே குறைவோடு பிறக்கிறதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். Tamil Nadu, although it has a bright future scene, yet the challenges will be many more and also disappointments. தமிழ்நாட்டிலே ஒருவேளை செழிப்பு காணப்பட்டாலும் கூட ஏமாற்றங்கள் தான் வரப்போகிற நாட்களிலே ஒரு சில காரியங்களில் இருக்க போகிறது. Because of challenges. காரணம் சவால்கள். Israel becomes more stronger and powerful. இஸ்ரவேல் நாடாகப்பட்டது மிகுந்த வல்லமை உள்ள நாடாக மாறப்போகிறது. The more the challenges, the greater it will become. சவால் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய வல்லமையும் அதிகரிக்கும். Although the financial system in the world may show bright future, but sudden setbacks will occur. பொருளாதாரத்திலே உயர்வு வருவதைப் போல உலகத்திலே காணப்பட்டாலும் கூட
திடீரென்று சொல்லி ஒரு சரிவு ஏற்படும். Women will be rising up to the helm of affairs. ஸ்திரீகள் தானே முக்கியத்துவத்தை பெறுவார்கள். You will hear more about broken families. உடைந்த குடும்பங்களை குறித்து அதிகமாக கேள்விப்படுவீர்கள். Premarital sex will increase rapidly. திருமணத்துக்கு முன்பாகவே உடலுறவு வைத்துக் கொள்ளக்கூடிய காரியங்கள் அதிகமாக நடைபெறுவதை கேள்விப்படுவீர்கள். More of suicide news. தற்கொலைகளை குறித்த ஏராளமான செய்திகளை கேள்விப்படுவாய். New ailment affecting the blood will be heard. இரத்தத்தை பாதிக்கக்கூடிய புதிய நோயை குறித்து கேள்விப்படுவீர்கள். It is here you must see that you are covered by the blood of the Lord Jesus Christ. இந்த இடத்திலே தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே நீங்கள் மூடப்பட வேண்டும். See that every one of you forget not the blood of the Lord. ஒவ்வொருவரும் கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை மறந்து விடாதீர்கள். Because Satan knows the victory is by the blood of Jesus Christ. பிசாசுக்கு நன்றாக தெரியும் வெற்றி இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரம்தான் வர முடியும். So he is trying to touch the foundation. அஸ்திபாரத்தை அவன் தொட முயற்சிக்கிறான். But when you are covered by the blood of the Lord, these sicknesses will not overtake you. கர்த்தரின் இரத்தத்தாலே நீங்கள் மூடப்பட்டிருக்கும் பொழுது இந்த வியாதிகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. There will be natural disasters very severe in Philippines and Indonesia. பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா தேசங்களிலே இயற்கையின் பேரழிவுகள் ஏராளமாக இருக்கும். Earth tremors will be there. நிலநடுக்கமும் இருக்கும். Certain small islands near Indonesia and also other places will go underwater. இந்தோனேஷியாவுக்கு அருகிலும் மற்ற தேசத்தின் அருகிலும் இருக்கக்கூடிய சில சிறு தீவுகள் தண்ணீருக்கு அடியிலே மூழ்கிவிடும். You will hear about mass death. மக்கள் கூட்டம் கூட்டமாக மடிவதை கேள்விப்படுவீர்கள். It's a year of setback for the UK. இங்கிலாந்து தேசத்திற்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். Internal political and racial chaos in certain countries. ஒரு சில தேசங்களிலே உள்நாட்டு குழப்பங்களும் போர்களும் இருக்கும். Violence and bloodshed news will be read in places like Costa Rica and Thailand. கோஸ்டரிக்கா, தாய்லாந்து போன்ற தேசத்திலே கலகமும் உள்நாட்டு போர்களும் ரத்தம் சிந்துதலும் கேள்விப்படுவீர்கள். And also Burma. பர்மாவிலும் அப்படிதான். This is some of the revelations that the Lord has given. கர்த்தர் கொடுத்த ஒரு சில வெளிப்பாடுகள் இவைகள். I have told you. நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். But for God's children, தேவனுடைய பிள்ளைகளுக்கோ what does the Lord have? கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? It's a year the creative and the resurrected power of God will be revealed. தேவனுடைய சிருஷ்டிக்கும் உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படக்கூடிய ஒரு வருடம். Hallelujah. 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 A year of creative and resurrected power of God will be revealed. தேவனுடைய உருவாக்கக்கூடிய உயிர்த்தெழுதலின் வல்லமை வெளிப்படக்கூடிய ஒரு வருடம். God's children who have been crying for justice will be answered. நீதிக்காக கர்த்தரை நோக்கி கதறுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பதில் வரும் வருடம். Long enduring afflictions will cease. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய உபத்திரவங்கள் மறையும். Betrayal and denial of each other will be on the increase. ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கக்கூடிய மறுதலிக்கக்கூடிய காரியங்கள் அதிகரிக்கும். Signs and wonders in a great magnitude will sweep the world. உலகத்தில் தானே அற்புதங்கள் அடையாளங்கள் ஏராளமாக நடக்க போகிறது. It will take place in the name of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தான் அது நடக்க போகிறது. It will be surprising ones. ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும். And that is a sign of the vindication that of the end time. முடிவு காலத்திற்கு அது ஒரு அடையாளமாக இருக்க போகிறது. At the same time, அதே நேரத்திலே Satan will try to deceive people by almost equally trying to do the same things, but watch out. ஆனாலும் கூட பிசாசு இதே காரியத்தை செய்யும்படியாக முயற்சித்து மக்களை ஏமாற்ற பார்ப்பான். விழிப்போடு இருங்கள். Spiritual pride and self-righteousness will be on the increase so that the individual loses his or her election.
ஆவிக்குரிய பெருமை அதிகரிக்கும். அது நிமித்தமாக தனி மனிதன் தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். Music will play an important role to bring people closer to God and also distance people from God. தேவன் பக்கமாக மக்களை இழுத்து வரத்தக்கதாக இசை ஒரு பெரிய பங்காற்றும். அதே நேரத்திலே அந்த இசை மக்களை விட்டு பிரிக்கவும் செய்யும். The Lord says, this is the year of my redeemed. கர்த்தர் சொல்கிறார், இந்த வருடம் என்னால் மீட்கப்பட்டவர்களின் வருடம். Hallelujah. Hallelujah. A new peace will enter into God's children. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு புதிய சமாதானம் நுழையும். Every battle of your mind, மனதில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம், every depression, எல்லா மனச்சோர்வுகளும், you will see it dissolving right before your eyes. உங்கள் கண்களுக்கு முன்பாகவே அவைகள் மறைவதை நீங்கள் காண்பீர்கள். Your faith is going to be strengthened in a mighty way. உங்களுடைய விசுவாசம் பலத்த விதமாக உருவாக்கப்பட போகிறது. You will have the visitation of angels. தேவ தூதர்கள் உங்களை சந்திப்பார்கள். People will see the face of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் முகத்தை மக்கள் காண்பார்கள். And even in the days to come, வரப்போகின்ற நாட்களிலும், even a body which is taken to be buried will come back to life. அடக்கம் பண்ணப்படுவதற்காக கொண்டு போகப்படுகிற சரீரம் கூட உயிரோடு எழும்பும். At the same time, watch out, friends. அதே நேரத்தில் நண்பர்களே, விழிப்போடு இருங்கள். There'll come a day, நாள் ஒன்று வரும், when military will be very active throughout this country. இந்த தேசத்திலே ராணுவமாகப்பட்டது மிக வேகமாக துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கும். It will try to take almost a control of this country. இந்த தேசம் முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாடுக்குள்ளாக கொண்டு வரத்தக்க அளவிற்கு செயல்பட ஆரம்பித்து விடும். But I do not know when. எப்பொழுது என்று எனக்கு தெரியாது. God knows his timings. கர்த்தர் அவருடைய காலத்தை அறிவார். What the Lord showed right before me, I have told you. கர்த்தர் எனக்கு காட்டியதை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். This is for the whole world. உலகம் அனைத்திற்கும் இதுதான். It is applicable to all places. எல்லா இடங்களுக்கும் இது பொருந்தும். What should we do today? இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? Let us be like an Esther to stand in the gap. திறப்பின் வாசலில் நிற்கக்கூடிய எஸ்தரை போல இருப்போம். And cry out to God. தேவனை நோக்கி கூப்பிடுவோம். And our prayers will be answered. நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயம் பதில் உண்டு. Yes, he has promised mighty miracles in your life. உங்கள் வாழ்க்கையிலே பலத்த அற்புதங்கள் வரும் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். You believe it that God is going to do it? கர்த்தர் செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா? Don't be worried about this year. இந்த வருடத்தை குறித்து கவலைப்படாதே. Father, creative power and the resurrected power of God will operate and function in your life. தேவனுடைய உருவாக்கும் சிருஷ்டிக்கும் உயிர்த்தெழுந்த வல்லமை உன் வாழ்க்கையிலே செயல்படும். Man will bite his fingers to see the power of God in your life. உன் வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமையை கண்டு மனிதன் தன்னுடைய உதடுகளை கடித்துக் கொள்ளுவான். God will have fellowship with you. தேவன் உன்னோடு ஐக்கியம் கொள்ளுவார். Because he is the same yesterday, today and forever. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். Genesis chapter 12 and verse 2. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். I will bless thee and thou shalt be a blessing. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. நமது ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. For God is good and his mercy endureth forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. It may be that you may be wondering how this coming year is going to be for you. இந்த வருகின்ற வருடம் எப்படி இருக்க போகிறது என்று ஒருவேளை நீங்கள் ஆச்சரியத்தில் மூழ்கி இருக்கலாம். Perhaps the previous years you would have gone through much of trials. ஒருவேளை முந்தின வருடங்களிலே ஏராளமான போராட்டங்கள் வழியாக கடந்து வந்திருக்கலாம். But yet ஆனாலும் கூட God did not forget you. கர்த்தர் உங்களை மறக்கவில்லையே. He had stood by you. உங்களுக்காக அவர் சகாயராக நின்றாரே. And he had given you victory in many things. பல காரியங்களிலே வெற்றியை தந்தாரே. And his assurance for you as you have entered into this new year. புதிய வருடத்துக்குள்ளாக நீங்கள் பிரவேசித்திருக்கின்ற வேளையிலே அவர் உங்களுக்கு கொடுக்கின்ற நிச்சயம். He wants to tell you, I will bless you. அவர் உங்களுக்கு சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். That is, he is the author of blessing. காரணம் ஆசீர்வாதத்துக்கு காரணம் அவர்தானே. The Holy Bible says, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, all good things come from
the heavenly Father. நன்மையானவைகள் அனைத்தும் பரலோகத்தின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. What God has blessed, it is blessed. தேவன் ஆசீர்வதித்தால் அது ஆசீர்வதிக்கப்பட்டதுதான். So my dear friends, இன்னருமை நண்பர்களே, this evening the Lord wants to assure you. இன்றைக்கு மாலையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை உறுதியாக்க விரும்புகிறார். He wants to lay his hands upon every one of you. உங்கள் ஒவ்வொருவர் மீதும் தன்னுடைய கரங்களை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். And he wants to bless you. உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். And he doesn't look at us through our sins. நம்முடைய பாவங்களை கொண்டு அவர் நம்மை காண்பது இல்லை. Because of his precious blood which was shed for us on the cross of Calvary. கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தின் மூலமாகத்தான் நம்மை காண்கிறார். And whenever the accuser Satan comes and stands before him to accuse you, the Lord says, my children are covered by my blood. குற்றம் சாட்டுகிறவனாகிய பிசாசு அவருக்கு முன்பாக வந்து நம்மை குற்றம் சாட்டுகின்ற வேளையிலே அவனை பார்த்து சொல்வார், என் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள் இவர்கள் என்பார். My dear friends, என் அருமை நண்பர்களே, today the Lord blesses you. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். When he blesses, it is always blessed. அவர் உங்களை ஆசீர்வதித்தால் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. And he says, I will bless thee. அவர் சொல்ல, நான் உன்னை ஆசீர்வதித்து, and thou shalt be a blessing. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். Unless God blesses us, how can we be a blessing? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்காவிட்டால் எப்படி நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? We must always realize that we are a blessing because when God blesses us. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்றபடியால் தான் நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்பதை எப்பொழுது உணர வேண்டும். Otherwise we cannot be a blessing. இல்லை என்றால் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. For we are a signet in the hands of the Almighty God. சர்வவல்லமையுள்ள தேவனுடைய கரத்திலே நாம் முத்திரை மோதிரங்களாக இருக்கிறோமே. Why does he bless you? ஏன் உங்களை ஆசீர்வதிக்கிறார்? So that you may be a blessing to others. மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி. Not living for ourselves, நமக்காக வாழ்வதற்காக அல்ல, but living for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று வாழவே. Friends, as we live in this world, நண்பர்களே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற வேளையிலே definitely we have needs and necessities. நிச்சயமாகவே நமக்கு தேவைகள் அத்தியாவசியங்கள் இருக்கத்தான் செய்யும். There are many things that we look to God. பல காரியங்களுக்காக கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். But what does God want us to be? ஆனால் நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். He wants us to be a blessing. நாம் ஆசீர்வாதமாக இருக்கவே விரும்புகிறார். Today you are going to leave this place இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு போக போகிறீர்களே as the blessed of the Lord. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக போக போகிறீர்கள். How are you going to go from here? எப்படி இந்த இடத்தை விட்டு போக போகிறீர்கள்? As blessed of the Lord. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக. Hallelujah. Hallelujah. And he gives you an assurance. ஒரு நிச்சயத்தை உங்களுக்கு தருகிறார். That those who bless you will be blessed. உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Those who curse you will be cursed. உங்களை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள். He that toucheth you toucheth the apple of his eye. உங்களை தொடுகிறவன் அவர் கண்ணின் கருவிழியை தொடுகிறான். Be not disturbed in your heart. உள்ளத்திலே கலங்கி இருக்க வேண்டாமே. Don't be worried. கவலைப்படாதே. Lord, I am being cursed by man. ஆண்டவரே, மனிதனை சபிக்கிறானே. Man speaks ill about my anointing. என்னுடைய அபிஷேகத்தை குறித்து மனிதன் தீது பேசுகிறானே. As far as you have an upright heart before God, தேவனுக்கு முன்பாக செம்மையான உள்ளத்தை நீங்கள் கொண்டிருக்கின்ற வரைக்கும், as long as your fellowship with God is all right, தேவனோடு உங்களுக்குள்ள ஐக்கியம் சரியாக இருக்கின்ற வரைக்கும், and as long as you satisfy the requirements of God, தேவனுடைய நிபந்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுகின்ற வரைக்கும், friends, நண்பர்களே, your life is a blessed one. உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Don't be worried about what man has to say. மனிதன் என்ன சொல்கிறான் கவலைப்படாதே. But always learn to please God. ஆனால் எப்பொழுது கர்த்தரை பிரியப்படுத்த படித்துக் கொள்ளுங்கள். It will take a little time. கொஞ்சம் காலம் ஆகலாம். But you shall see the blessing of God. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை காண்பாய். So what does God say? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். He's told these words to the obedient Abraham. கீழ்ப்படிந்த ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னாரே. Because காரணம் என்ன? Abraham obeyed the voice of God. ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். He didn't put conditions to God. தேவனுக்கு நிபந்தனைகளை அவர் வைக்கவில்லை. Whatever God spoke to him, கர்த்தர் தனக்கு என்ன சொன்னாரோ that he did. அதையே கேட்டார். He obeyed God. தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். He believed in God. தேவனை விசுவாசித்தார். He was known as the friend of God. தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டாரே. And today what God desires from us, இன்றைக்கு நம்மிடத்திலிருந்து கர்த்தர் என்ன விரும்புகிறார்? total surrender and obedience. முற்றிலுமாக அவருக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். When we obey the voice of God, தேவனுடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, and when we surrender ourselves to God, தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து இருக்கும் பொழுது, be sure you are going to be a blessing. நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக ஆசீர்வாதமாக The இருப்பாய். world will look at you and say, உலகம் உன்னை பார்த்து சொல்லும், truly God is in him. மெய்யாகவே கர்த்தர் இந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிறார். Truly God is in this woman. மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்திரீக்குள்ளாக இருக்கிறார். That is the certificate
certificate that we desire today, friend? இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகின்ற சான்றிதழ் அதுதான். What has God to say about me? என்னை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? See, he says, I will bless you. அவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். He didn't say I shall bless you, but he says I will bless you. It's a positive word from the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய முற்போக்கான வார்த்தைகள், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will. நிச்சயம் ஆசீர்வதிப்பேன். There is no doubt. சந்தேகமே இல்லை. Whatever the situation may be, I will. என் சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் நிச்சயம் ஆசீர்வதிப்பேன். For the reason, காரணம் என்ன? You have obeyed my voice, என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தாய், and you have submitted yourself to my divine will. என் தெய்வீக சித்தத்துக்கு உன்னை நீ ஒப்புக்கொடுத்தாயே. So those of you who have submitted yourself to the will of God and obeyed the voice of God, God assures you tonight that he will bless you. தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடுத்திருக்கிறவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உறுதி அளிக்கிறார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். It's not only that he is going to bless you, உங்களை ஆசீர்வதிக்க போவது மாத்திரமல்ல, he is going to make you a blessing to others. மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்ய போகிறார். Oh, that is wonderful, isn't it? அற்புதம் அல்லவோ? Your blessings are not limited. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வரம்புக்குட்பட்டது அல்ல. God is going to give you unlimited blessings. வரம்பற்ற எல்லையில்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரப்போகிறார். Yes, if you believe, நீங்கள் விசுவாசித்தால், you shall see the glory of God. தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். Says, I will bless thee and thou shalt be a blessing. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். Friend, that is the most important thing today. இன்றைக்கு நண்பர்களே, மிக மிக முக்கியம் அதுதானே. How many of us have been a blessing to others? நம்மள எத்தனை பேர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம்? Most of the time, பல நேரங்களிலே we see people as thorns. மக்கள் முட்களாகத்தான் இருக்கிறதை பார்க்கிறோம். They are thorns in the life of others. மற்றவருடைய வாழ்க்கையிலே முள்ளுகளாக இருக்கின்றார்களே. They don't bring peace to others. மற்றவர்களுக்கு இவர்கள் சமாதானத்தை கொண்டு வருவது இல்லை. They stand responsible for the bleeding hearts of others. மற்றவர்கள் இருதயத்திலே ரத்தம் கசிவதற்கு இவர்கள் காரணமாக நிற்பார்கள். And they think it is a great achievement. என்ன நினைக்கிறார்கள்? பெரிய காரியம் சாதித்து விட்டேன். Today people find pleasure in persecuting others. மற்றவர்களை உபத்திரவப்படுத்துவதில் இன்றைக்கு மக்களுக்கு அலாதி ஆனந்தம். But what is the answer of the Lord? ஆனா கர்த்தருடைய பதில் என்ன? Blessed are you who are persecuted for my name's sake. என் நாமத்தின் நிமித்தம் உபத்திரவப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். Because you are going to be blessed. காரணம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். You are going to be blessed. ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். And God's blessing is eternal. தேவனுடைய ஆசீர்வாதம் நிரந்தரமானது. See, God has a plan in every one of our lives. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். Look at the life of Joseph. யோசேப்பின் வாழ்க்கையை பாருங்கள். My dear friend, நண்பர்களே, God had a plan in the life of Joseph. யோசேப்பின் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். First God reveals that to Joseph by a dream. முதலாவது கர்த்தர் ஒரு சொப்பனத்தின் மூலமாக யோசேப்புக்கு அதை வெளிப்படுத்துகிறார். But what happened? நடந்தது என்ன? None in his family wanted to accept what God had revealed. கர்த்தர் வெளிப்படுத்தியதை குடும்பத்தில் இருந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லையே. In fact, it troubled their mind. உண்மையிலே அவர்களுக்கு மனதிலே ஒரு கலக்கத்தை தான் கொண்டு வந்தது. They could not digest what the dream was. அந்த சொப்பனத்தை இவர்களால் ஜீரணிக்கவே முடியவில்லை. Why? ஏன்? Because it was from God. கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. That is why ஆகவேதான் when God reveals a matter, கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும் we போது must check up our lives to find out whether we have the right spirit within us. நமக்குள்ளான சரியான ஆவி இருக்கிறதா என்று நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். If you have the right spirit, the Holy Spirit in you, you will praise God. சரியான ஆவி, அதாவது பரிசுத்த ஆவி உனக்குள்ளாக இருக்குமே என்றால் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்பாய். That when you hear and when you see God lifting up another person, you will praise God and say, thank you, Lord. அடுத்தவரை கர்த்தர் உயர்த்துவதை காணும் பொழுது கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்பாய். You won't have jealousy in your heart. உள்ளத்திலே பொறாமை இருக்காது. But when you have the wrong spirit in you, உன்னிலே தவறான ஆவி இருக்கும் பொழுது you start humiliating others. மற்றவர்களை மட்டம்படுத்த பார்ப்பாய். You try to find fault in others, மற்றவர்களை குறையை கண்டுபிடிக்க பார்ப்பாய். not knowing that you are sinking in a boat. நீ ஒரு படகிலே மூழ்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை அறியாமல் செய்வாய். My dear friend, என் அருமை நண்பனே, let us ask the Lord to give us the right spirit. ஆண்டவரே சரியான ஆவியை தாரும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே கேட்போம். That's why David said, ஆகவே தான் தாவீது சொல்கிறார், create in me a clean heart, O God, and renew a right spirit within me. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி என்னிலே புதுப்பியும் என்று சொல்கிறார். Joseph revealed the plan of God தேவனுடைய திட்டத்தை யோசேப்பு வெளிப்படுத்தினார். to his father and his brothers. தன்னுடைய தகப்பனுக்கும் சகோதரர்களுக்கும். My dear friend, நண்பனே, this provoked jealousy and anger. இதுதானே அவளுக்குள்ளாக பொறாமையும் கோபத்தையும் தூண்டி விட்டு விட்டது. One day he is being sent
to see his brothers. ஒரு நாள் தன் சகோதரரை காணும்படியாக அனுப்பப்படுகிறார். The father sends him. தகப்பன் அனுப்பி வைக்கிறார். And what happens to the brothers? சகோதரர்களுக்கு என்ன ஆயிற்று? They see Joseph coming. யோசேப்பு வருகிறதை கண்டார்கள். They were very happy. மகிழ்ச்சி தான் அவர்களுக்கு. What sort of happiness? என்ன விதமான மகிழ்ச்சி இது? Come on men, let us see what will become of his dreams. இவனுடைய சொப்பனங்களுக்கு என்ன ஆகிறது இன்றைக்கு ஒரு கை பார்த்து விடுவோமே. So what did the brothers do? சகோதரர் என்ன செய்தார்கள்? Let us wait and see what's going to happen to this fellow who was talking about the dreams. சொப்பனத்தை பேசிக் கொண்டிருக்கிறானே இந்த இவனுக்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் கவனித்து பார்க்கலாம். They are all Jacob's children. எல்லோரும் யாக்கோபுடைய பிள்ளைகள் தான். Promised seed of God. தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் தான். But they were of a different spirit. ஆனால் வித்தியாசமான ஆவியை கொண்டவர்கள். They don't say, "Oh, I am a Christian." இன்றைக்கு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளாதே. I am spirit-filled. ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். I fast. உபாசிக்கிறேன். I read my Bible. வேதத்தை வாசிக்கிறேன். But find out whether you have the right spirit within you. ஆனால் உனக்குள்ளாக சரியான ஆவி இருக்கிறதா என்பதை சோதித்து பார். All these brothers who came against Joseph were the sons of Jacob. யோசேப்புக்கு விரோதமாக வந்தவர்கள் எல்லோருமே யாக்கோபினுடைய குமாரர்கள் தான். It is the household of Israel. இஸ்ரவேல் வீட்டார் தான். That's why the Bible says. ஆகவே தான் வேதம் சொல்கிறது. Who are your enemies? உங்கள் சத்துருக்கள் யார்? Your own household. உங்கள் சொந்த வீட்டாரே. Your own household. உங்கள் சொந்த வீட்டாரே. They will eat with you, they will stay with you, but they will be your enemy, dead against enemy. உங்களோடு சாப்பிடுவார்கள், தங்குவார்கள், அவர்கள் தான் உங்களுக்கு பரம விரோதியாக இருப்பார்கள். They will have greatest pleasure to see you suffer. நீங்கள் கஷ்டப்படுவதை கண்டால் அவர்களுக்கு அவ்வளவு இன்பம். My dear brother, என் அருமை சகோதரனே, my dear sister, என் அருமை சகோதரியே, are you going through such a path? இவ்விதமான பாதையில் செல்கிறாயோ? Hannah had her adversary next to her. அன்னாளுக்கு எதிரி பக்கத்திலே இருந்தாள். It's not from outside. வெளியிருந்து வரவில்லை. It is within. உள்ளவே இருந்தாள். Those of you are suffering like that. அப்படி கஷ்டப்படுகின்ற மக்களே, take the good news today. இன்றைக்கு நற்செய்தியை கேளுங்கள். That God will turn that bad into good for you. கர்த்தர் அந்த தீமையை உங்களுக்கு நன்மையாக மாற்றுவார். What did they plan? என்ன திட்டமிட்டார்கள்? To put an end to him. அவனுக்கு முடிவு கட்ட வேண்டும். To kill him. அவனை கொன்றுவிட வேண்டும். But my dear friend, என் அருமை நண்பர்களே, they could not kill Joseph. கொல்ல யோசேப்பை கொல்ல முடியவில்லையே. They could not take away his life. அவனுடைய உயிரை எடுக்க முடியவில்லையே. Because காரணம் என்ன? This rejected stone is going to become the cornerstone. இந்த தள்ளப்பட்ட கல்தானை மூலைக்கு தலைக்கல்லாக மாறப் போகிறது. So also in your life, உங்கள் வாழ்க்கையிலும் கூட, today you may be a rejected stone. இன்றைக்கு தள்ளப்பட்ட கல்லாக நீங்கள் இருக்கலாம். God is going to turn you into a cornerstone. கர்த்தர் உங்களை மூலைக்கல்லாக மாற்றப் போகிறாரே. இந்த வருடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் காண போகிறீர்கள். This year you are going to see this blessing. அது இன்றே தொடங்கும். My dear friends, என் அருமை நண்பர்களே, Genesis 39 ஆதியாகமம் 39 and verse 2 says, இரண்டாம் வசனம் சொல்கிறது, the Lord was with Joseph and he was a prosperous man and he was in the house of his master the Egyptian. கர்த்தர் யோசேப்போடு இருந்தான், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். And the Bible says, வேதம் சொல்கிறது, verse 3, 3, the master saw that the Lord was with him. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவனுடைய எஜமான் கண்டான். We have to assure ourselves that the world is able to see Christ in us. நம்மிலே கிறிஸ்துவை உலகம் காண்கிறதா என்பதை குறித்த ஒரு நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். Not projecting ourselves, நம்மை முன்னாலே நிறுத்துவது அல்ல. not blowing our own trumpet, நம்மை குறித்தே புகழ்ந்து தள்ளிக் கொள்வது அல்ல. not saying that I am something great, நான் ஒரு பெரிய ஆள் என்று சொல்லிக் கொள்வதும் அல்ல. What does this Egyptian see? இந்த எகிப்தியன் என்ன கண்டான்? He was able to see the Lord with Joseph. யோசேப்போட கர்த்தர் இருக்கிறதை இந்த எகிப்தியன் கண்டான். Come on, set yourself away from all this earthly warfare. இந்த பூமிக்குரிய சண்டைகள் எல்லாவற்றையும் நிறுத்துங்கள். Your pride, பெருமை, your arrogancy, உன்னுடைய தலைகணம், saying, "Oh, I am great. நான் தான் பெரியவன். I know everything. எனக்கு எல்லாம் தெரியும். I want others to fall at my feet." மற்றவர்கள் காலில் விழ வேண்டும். Come on, throw all these things out. இவை அனைத்தையும் தூக்கி எறியுங்கள். Let the world see Christ with you. உங்களிலே கிறிஸ்துவை உலகம் காணட்டும். Do I bear that testimony? அந்த சாட்சிகளுக்கு இருக்கிறதா? Let that question ring in your heart today. இன்றைக்கு அந்த கேள்வி உன் உள்ளத்தில் ரீங்காரமிடட்டும். My dear friend, then the blessing is great. நண்பர்களே, எப்பொழுது ஆசீர்வாதம் பெரியதாக இருக்கும்?
The Bible says வேதம் the சொல்லுகிறது Lord was with Joseph. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். He was a prosperous man. அவன் செழித்து வாய்க்கச் செய்தார். He was a prosperous man. செய்வதெல்லாம் வாய்த்தது. He did not have wealth. அவனுக்கு ஆஸ்தி இல்லை. He did not have great money. பெரிய அதிகமான பணமும் இல்லை. But since God was with him, கர்த்தர் கூட இருந்தபடியினாலே all what he did prospered. அவன் செய்தது எல்லாம் வாய்த்தது. Hallelujah. Hallelujah. If God is in you, கர்த்தர் உங்களிலே இருந்தால் whatever you do will prosper. நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். His house is blessed because of Joseph's sake. யோசேப்பு நிமித்தமாக எகிப்தியனின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. How many of us carry a blessing today? இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்தை சுமந்து போகிறோம்? When God makes you to prosper, நீங்கள் செழித்து வரும்பொழுது Satan will not stay quiet. பிசாசு அமைதியாக இருக்க மாட்டான். He will be waiting to pull your legs. எப்படியாவது உன் கால்களை இழுக்க பார்ப்பான். And how did Satan come to see that Joseph will lose his blessing? யோசேப்பு தன்னுடைய ஆசீர்வாதத்தை எப்படி இழப்பதற்கு பிசாசு அங்கே வழிவகுக்கிறான்? It is by a woman. ஒரு ஸ்திரீயின் மூலமாக. What did Joseph do? யோசேப்பு என்ன செய்தார்? He had all his liberty. அவருக்கு எல்லா சுயாதீனமும் இருந்தது. But he withheld himself from sin. ஆனால் பாவத்துக்கு தன்னை விலக்கி காத்துக் கொண்டாரே. And where he went and landed up because he was sincere, உத்தமமாக இருந்தபடியினாலே கடைசில என்ன ஆயிற்று? he had to get into the prison. சிறைக்கு செல்ல வேண்டியதாயிற்று. Satan thought, பிசாசு நினைத்தான், this is the end of this fellow. இவனுக்கு இது ஒரு முடிவு. I have locked him up. இவன் கதையை முடித்து விட்டேன். I have locked him. அவனை மாட்டி விட்டேன். He cannot come out. வெளியே வர முடியாது. Friend, நண்பனே, the Lord speaks to you. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். The world may say, உலகம் சொல்லலாம், because you have been sincere, நீ உண்மையாக இருக்கின்றபடியினாலே I have locked him in. நான் அவனை உள்ளே அடைத்து விட்டேன். What does the word of God say? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? The mountains shall depart, the hills may depart, but my kindness will not depart from you. மலைகளும் குன்றுகளும் அகலலாம், ஆனால் கர்த்தருடைய கிருபையோ அகலாது. So what happened? நடந்தது என்ன? He locked him up over there. அந்த இடத்திலே அவனை பூட்டி வைத்து விட்டான். But what did Joseph do? யோசேப்பு என்ன செய்தார்? He did not complain to God. தேவனை நோக்கி முறுமுறுக்கவில்லை. The Bible says, வேதம் சொல்கிறது, Genesis 39:21, ஆதியாகமம் 39:21, the Lord was with Joseph, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், showed him mercy, அவனுக்கு இரக்கத்தை காட்டும்படியாக gave செய்தார், him favor in the sight of the keeper of the prison. சிறைச்சாலை தலைவனுடையத்திலே அவனுக்கு தயவு கிடைக்கும்படியாக செய்தார். And the keeper of the prison committed everything into Joseph's hand. சிறைச்சாலை தலைவன் எல்லாவற்றையும் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விடுகிறான். See my dear friends, கவனிங்கள் நண்பர்களே, this is how God works in us. கர்த்தர் இப்படிதான் நம்மளை கிரியை செய்கிறார். When God goes on adding blessings in our life, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை கூட்டிக் கொண்டே போகும்பொழுது the enemy will be biting his teeth. சத்துரு தன்னுடைய பல்லை கடிப்பான். Has Satan locked you up in some situation? ஏதாவது சூழ்நிலையில் பிசாசு உங்களை கட்டி வைத்திருக்கிறானோ? Because of your sincerity? உங்களுடைய உத்தமத்தின் நிமித்தம். Revelation 3:8, வெளிப்படுத்தல் 3:8, behold, I have kept a door open for you. உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். No one can close it. ஒருவனும் மூட முடியாது. When I close it, it is closed. நான் பூட்டினால் பூட்டியதுதான். When I open it, is open. நான் திறந்தால் திறந்ததே. So cheer up. கலிகூருங்கள். God is opening doors for you today. கர்த்தர் இன்றைக்கு உனக்காக வாசல்களை திறக்கிறார். The world would have said, this is the end of you. உலகம் சொல்லி இருக்கிறார், இவனுக்கு முடிவு இதுதான். But the Lord says, this is the beginning of a new blessing in his life. ஆனா கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கையிலே புதிய ஆசீர்வாதத்துக்கு ஆரம்பமே இதுதான். Because of sincerity. உத்தமம். What happened? நடந்தது என்ன? Here he is a slave, இங்கே அடிமையாக அவர் இருக்கிறார், but with authority, அதிகாரத்தோடு. because he is the royal seed. காரணம் ராஜரீக வித்து இவர். When you are the royal seed, ராஜரீக வித்தாக நீங்கள் இருக்கும், don't look at the situation, சூழலை பார்க்காதே, but look at the power of God which is in you. உனக்குள்ளாக இருக்கக்கூடிய தேவனுடைய வல்லமையை பார். And Joseph is being used there also. யோசேப்பு அங்கேயும் பயன்படுத்தப்படுகிறார். He gives the interpretation for the troubled hearts. அங்கே கலங்கின உள்ளத்திற்கு ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார். And Genesis 40:14 he says, ஆதியாகமம் 40:14 சொல்கிறார், think on me when it shall be well with thee. நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்துக்கொள். But what happened? நடந்தது என்ன? These fellows forgot about Joseph. இவர்கள் இவனை மறந்தே போனார்கள். Good. நல்லதுதான். Because God did not want Joseph to be raised up from the prison
by the efforts of a human being. ஒரு மனிதனுடைய முயற்சியினாலே யோசேப்பு சிறையிலிருந்து மேலே வருவதை கர்த்தர் விரும்பவில்லை. Today God wants to bless you and lift you up. இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். He doesn't want it to come from a man. ஒரு மனிதனிடத்திலிருந்து வர வேண்டாம். My help comes from the Lord who made the heaven and earth. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். Joseph waited for his time. யோசேப்பு தன்னுடைய நேரத்துக்காக காத்திருந்தார். He didn't go by the surrounding people's advice. சுற்றி இருக்கிற மக்களுடைய ஆலோசனையின்படி நடக்கவில்லை. He went by the advice of God. தேவனுடைய ஆலோசனையின்படி நடந்தார். There came a day. நாள் ஒன்று வந்தது. What happened? நடந்தது என்ன? Joseph was lifted from prison and he went to the palace. சிறையிலிருந்து யோசேப்பு உயர்த்தப்பட்டு இப்பொழுது அரண்மனைக்கு செல்லுகிறார். Oh, that's a great blessing. மிகப்பெரிய ஆசீர்வாதம் அல்லவோ? Hallelujah. Hallelujah. The time came. நேரம் வந்தது. Because Joseph abided by the commission of the Lord. கர்த்தருடைய கட்டளைக்கு யோசேப்பு கீழ்ப்படிந்தபடியினாலே he submitted himself to the will of God. தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்தார். The Lord blessed him. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். He was a blessing. ஆசீர்வாதமாக அவர் இருந்தார். He was இருந்தார். a blessing to Potiphar. போத்திபாருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். He was a blessing in the prison. சிறையிலே ஆசீர்வாதமாக இருந்தார். He becomes a blessing for the nation. அந்த தேசத்திற்கே ஒரு ஆசீர்வாதமாக மாறினார். Same blessing is for you. அதே ஆசீர்வாதம் உனக்கும். Same blessing is for you. அதே ஆசீர்வாதம் உனக்கும். The power of God is mighty over here. தேவனுடைய வல்லமை பலத்த விதமாக இங்கே ஆசீர்வாடிக் கொண்டிருக்கிறது. I'm going to pray for your healing and deliverance. சுகத்துக்காக விடுதலைக்காக ஜெபிக்க போகிறேன். Loving heavenly Father, அன்புள்ள பரலோக பிதாவே, as the promise that you gave, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே your creative power and resurrected power is going to be revealed. உம்முடைய சிருஷ்டிக்கும் வல்லமையும் உயிர்த்தெழுதல் வல்லமை நிரூபிக்கப்பட போகிறது. You said signs and wonders are going to follow in a mighty way. அற்புதங்களும் அடையாளங்களும் வல்லமையாக நடக்கும் என்று சொன்னீர். I pray, oh Father, that you will send your power. உம்முடைய வல்லமை நீ அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் பிதாவே. And heal every sick body over here. ஒவ்வொரு வியாதிப்பட்ட சரீரத்தை சுகமாக்குவீராக. Let every sick body be healed. ஒவ்வொரு வியாதிப்பட்ட சரீரம் சுகமடைவதாக. 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 Let them see the glory of God. தேவனுடைய மகிமையை அவர்கள் காணட்டும். Let them see the power of God. தேவனுடைய வல்லமையை காணட்டும். Move, O Lord, upon your people. உம்முடைய மக்கள் மீது அசைவாடுவீராக. Lord, move. ஆண்டவரே அசைவாடு. And break every captivity. அனைத்து அடிமைத்தனத்தை மறுத்தெறியும். Every captivity. எல்லா கட்டுகளும் மறுக்கப்படட்டும். In the mighty name of God. தேவனுடைய வல்லமையுள்ள நாமத்திலே. You are broken. நீ உடைக்கப்பட்டாய். Thank you, Lord. நன்றி தேவனே. Lord, கர்த்தாவே, touch every organ in their body. சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையை தொடுவீராக. If it is not functioning properly, சரியாக செயல்படவில்லை என்றால், at the word of the Lord, கர்த்தருடைய வார்த்தையின்படியே, at the word of the Almighty God, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தையின்படியே, at the word of the Lord God, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின்படியே, at the word of the God who created us, எங்களை சிருஷ்டித்த தேவனுடைய வார்த்தையின்படி, let it start functioning now. இப்பொழுதே செயல்பட ஆரம்பிப்பதாக. Now. இப்பொழுதே. Now. இப்பொழுதே. Now. இப்பொழுதே. In the mighty name of God. தேவனுடைய வல்லமையுள்ள நாமத்திலே, Lord, heal every body. ஆண்டவரே ஒவ்வொரு சரீரத்தை சுகமாக்கு. Heal every heart ailment. ஒவ்வொரு இருதய நோயை சுகமாக்கு. Heal every bone problem. ஒவ்வொரு எலும்பு வியாதியை சுகமாக்கு. Let every cancer leave in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே புற்றுநோய்கள் வெளியே வரட்டும். Let every unwanted boil and abscess and tumor disappear now. இப்பொழுது தேவையில்லாத கட்டிகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்திலே மறையட்டும். Now in the name of Jesus Christ. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. Sickness, you have to respond to the word of God. வியாதியே தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். You have to respond to the name of Jesus. இயேசுவின் நாமத்துக்கு நீ கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். You have to respond to the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்துக்கு நீ கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். Lord, thank you for touching every sick body. ஆண்டவரே ஒவ்வொரு வியாதிப்பட்ட சரீரத்தை தொட்டபடினாலே நன்றி. Let every diabetes be healed. ஒவ்வொரு சர்க்கரை வியாதி சுகமடைவதாக. Let every other sickness in the blood be healed. இரத்தத்திலே காணப்படும் எல்லா வியாதியும் சுகமடைவதாக. Satan cannot touch the blood. இரத்தத்தை பிசாசு தொட முடியாது. Because we are covered by the blood of Jesus. நாம் இயேசு இரத்தத்தாலே மூடப்பட்டிருக்கிறோம். We are covered by the blood of Jesus. இயேசு இரத்தத்தாலே மூடப்பட்டிருக்கிறோம். It is powerful. வல்லமையுள்ள இரத்தம். There is life in it. அதிலே ஜீவன் உண்டு. Even now. இப்பொழுதும். Lord, it's a time of restoration. ஆண்டவரே மீட்பின் நேரம் அல்லவா இது? Restore the joy and blessing. ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சி திரும்ப தருவீராக. Let every
every continuous problem from witchcraft be broken. பில்லி சூனியத்தாலே வரக்கூடிய எல்லா தொடர் உபத்திரவங்களும் மறைவதாக. Satan cannot hold back to the blessings. ஆசீர்வாதத்தை பிசாசு பிடித்து வைத்திருக்க முடியாது. Lord, now I pray an anointing will come. அபிஷேகம் இறங்குவதாக. ஆண்டவரே, இந்த வல்லமையான அபிஷேகம் இந்த பிள்ளைகள் மேல இறங்கட்டும். ஒருத்தர் மேலும் இந்த நேரத்தில் இறங்கட்டும். அக்கினியாக இறங்கும். உடைந்து போன உள்ளங்களுக்கு நீர் ஆறுதல் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாக சேர்க்கப்படட்டும். எங்கள் தேசத்துக்கும் எங்கள் மாநிலத்துக்கும் ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிடும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நீர் வேலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. குனிய முடியாதவர்களுக்கு கர்த்தருடைய கரம் அந்த இடுப்பை தொடுகிறது. ஹalleluya. சோர்வின் ஆவி உங்களை விட்டு வெளியேறுகிறது. ஹalleluya. படிக்க முடியவில்லையே என்று கதறிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கிறது. Thank you Jesus. உங்க பேர் சொல்லி கூப்பிட்டார்ல? Yes, என் பேர் ஜெயக்குமார். ஜெயக்குமார். Your life is like a rejected stone. உன்னுடைய வாழ்க்கை தள்ளப்பட்ட கல்லை போல இருக்கிறது. You are going through a lonely path. தனிமையான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய். Nothing in this world is able to give you rejoicing. இந்த உலகத்திலே மகிழ்ச்சியை உனக்கு ஏதாலும் தர முடியவில்லையே. The Lord says, கர்த்தர் சொல்கிறார், my son, என் மகனே, I will bear you in my arms. என் கையினால் உன்னை தாங்குவேன். Glory to God. தேவனுக்கே மகிமை. ஐயா என்ன சொல்லி சொன்னாங்க சொல்லுங்க? ஜெயக்குமார், கர்த்தர் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்தார். ஆமென். நீ தனிமையாய் தள்ளப்பட்ட கல். நான் என்னுடைய பிடெக் நான் முடிச்சேன். தேவனுடைய கிருபையால முடிச்சேன். ஆனா தேவரே நான் தள்ளப்பட்ட கல்லா என் எஜுகேஷன்ல இருக்கேன்னு ஆண்டவர்ட்ட ஒவ்வொரு நாளும் அழுதுருக்கேன். சரி. இன்றைக்கு எப்படி உணர்றீங்க? I believe in my God whom I serve. ஹalleluya. உங்க முகம் பிரகாசிப்பது உங்களுக்கு தெரியுதா? Yes. கர்த்தர் உங்களை அழைத்தார்ல? எல்லாரும் கர்த்தரை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஜெயக்குமார் சரியாக பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர். இன்னும் அநேகர். என் பேர் லிடியா. சரி. ஐயா ஜெபிக்கும் போது என்ன வெளிப்பாடு வந்தா கரெக்ட்டா சொல்லுங்க. யார் அந்த சகோதரி லிடியா? Who is that sister Lydia? கர்த்தருடைய வல்லமை உன்மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. The power of God is coming down on you. உன்னை ஆகாதென்ற தள்ளப்பட்ட கல்லை போல உன்னை வைத்தார்களே. They kept you like a stone, cast away stone. கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார். God is lifting you up. தள்ளப்பட்ட கல்லை பத்தி பேசினார். எல்லாம் கைதட்டுங்க. அப்படியே சொன்னார். ஒதுக்கி வச்சார்கள். ஆமென். அது உண்மைதான். ஆனா நான் கண்ணீரோட வரப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? Praise the Lord. I am Rajesh. I was called by name and I'm in a hopeless situation. In fact, I lost my business. For 2 months it's been locked up. But God has given me hope now. His hand is going to lead me, and brother also said that he's touching me physically also right now. Amen. Rajesh. I glorify God. Rajesh, how long you had been having the problem? For 2 months. From the 1st of November. 1st of November you had no business. The business been locked up. பாருங்கள் ராஜேஷ், நீ மனம் கலங்கி வந்திருக்கிறாய். எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கான்னு சொன்னாங்கல்ல? யார் அந்த ராஜேஷ்? ராஜேஷ், நீ மனம் கலங்கி நிற்கிறாய். என்னுடைய வருங்காலம் எப்படியா இருக்க போகிறது? என் எதிர்காலம் என்னவா இருக்க போகிறது? ஒன்றும் தெரியவில்லையே என்று மனம் கலங்கி நின்று கொண்டிருக்கிற ராஜேஷ், கர்த்தருடைய வல்லமை உன் சரீரத்தை தொடுகிறது. முதலாவது உன் நம்பிக்கையற்ற சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறது. பயப்படாதே, அவருடைய நீதியின் கரமுனை தாங்கி நடத்தும். கர்த்தர் உங்களை அப்படியே பேர் சொல்லி அழைத்தார். எங்க உட்கார்ந்திருந்தீங்க? நீங்க வந்தது பிரதர்ட்ட சொன்னீங்களா? இல்ல. அப்ப யாருக்கு தெரிந்தது? God knows. பாருங்க, இயேசுநாதர் நம்முடைய பிரச்சனைகளையும் அறிந்து நம்முடைய பெயரையும் சொல்லி அழைக்கக்கூடிய வல்லமைப்படுத்த எல்லாம் கைவிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பேர் சொல்லுங்க. என் பேர் மேரி ராணி. கடந்த 3 வருஷமா எனக்கு ரொம்ப இடுப்பு வலி பயங்கரமா இருந்தது. நானும் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட், அலோபதி எல்லாம் சித்தா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டேன். நான் வரும்போதே நினைச்சிட்டு வந்தேன், நான் கர்த்தாவே உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை சுவாமி, நீர் விடுதலை கொடுத்தால் தான் விடுதலை ஆவேன் ஆண்டவரே சொல்லி நான் ரொம்ப ஜெபிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் அபிஷேகம் எனக்குள்ள வந்துகிட்டே இருந்தது. ஆனாலும் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுக்குற மாதிரியே இல்லை. கர்த்தாவே நான் இந்த இடத்தை விட்டு நான் போகவே முடியாது, நீர் ஒரு அற்புதம் செய்தால் தான் நான் சந்தோஷமா களி கூர்ந்து உண்மையில் களி கூர்ந்து மகிழ்ச்சியோடு நான் போவேன் ஆண்டவரே சொன்ன. அந்த நேரத்தை பிரதர் எத்தனையோ பேரை கூப்பிட்டாரு, எத்தனையோ அற்புதங்களா நடந்தது. அப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யக்கூடாதா, உண்மையே நான் நம்பி வந்திருக்கிறேனே சொல்லிட்டு நான் ரொம்ப வாஞ்சியோடு ஜெபிக்கும் போது கடைசியாக கர்த்தர் கரம் வைக்கிறார் என்று சொன்ன மாத்திரம் குனிய முடியாதவர்களுக்கு கர்த்தருடைய கரம் அந்த இடுப்பை தொடுகிறது.
Hallelujah. வலி கத்த கரம் வைக்கிறார் என்று சொன்ன மாத்திரம் எனக்குள்ள ஒரு அபிஷேகம் வந்து அந்த இடத்துல இருக்கிற வலி உட்கார கூட முடியாம இருந்தேன். நானு ஒரு முள்ளு குத்துற மாதிரி இருந்தது. கத்த நல்ல ஒரு சுகம், நல்ல ஒரு ஃப்ரீயா இருக்கு. ரெண்டு கையை வைத்தங்க. யார் சுகமாக்குனது? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினாலோ அல்லது உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினாலோ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சகோதரர் டாக்டர் ஜான் ஜோசப், கிறிஸ்து ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும், 74 ரித்தர்டன் சாலை, வெப்பேரி, சென்னை 7. எங்களது தொலைபேசி எண் 644-6262. If you have any prayer requests, do write to us. Our address is Brother Dr. John Joseph, Christ for Every Soul, 74 Rithadran Road, Vepperi, Chennai 7. Our telephone number 644-6262. இது ஒரு மியூசிக் மைண்ட்ஸ்